மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து கேட்ல மார்க் லூஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து கால்குலேஷன் எரர், கால்குலேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு போயிருந்தீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ப்ரிசைஸா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எடுக்கிறதுக்கான பாயிண்ட் காரணமே வந்துட்டு நம்மள வந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கணுங்கிறதுக்காக. கான்செப்ட் தெரியுதா இல்லையாங்கிறது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு ஐடியா. அந்த டெஸ்ட் சீரீஸை பேஸ் பண்ணி நீங்க எப்படி தான் டிசைட் பண்ண மாட்டீங்க கான்செப்ட் இருக்கா இல்லைன்ட்டு. ஏன்னா ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் முக்கியமா என்ன பண்ணணும்னா, எவ்வளோ டைம் நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்களோ அதை விட அதிகமான டைம் அதை அனலைஸ் பண்ணணும். என்ன நடக்குது, எந்த கொஸ்டின்ல நீங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க, உங்களோட ஈகோனால ஒரு கொஸ்டின் அப்படி நின்றுட்டீங்களா, இதை சால்வ் பண்ணாதான் அடுத்த கொஸ்டின் போங்க. அந்த மாதிரி அதுல இருந்து நிறைய ஃபீட்பேக் கிடைக்க வேண்டியது இருக்கு. இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் எழுதின டெஸ்ட்ல இருந்து கடைசி நான் எழுதின மார்க் டெஸ்ட் வரைக்கும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, என்னென்ன கொஸ்டின் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்ணேங்கிற எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். டெஸ்ட்டுக்காகவே ஒரு நோட் வச்சிருந்தேன். நோட்ஸ்லாம் முக்கியம். நான் அடுத்த பாயிண்ட் சொல்றேன், நீங்க கேட்கணும்னு சொல்றேன். இந்த டெஸ்ட் நோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க எல்லாமே எழுதிருக்கணும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுல டிஃப்ரெண்டா நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. கால்குலேட்டர்ல மிஸ்டேக் பண்ணுவீங்க, எழுதும் போது மிஸ்டேக் பண்ணுவீங்க, டேட்டா படிக்கும் போது மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது அவ்வளவுதான், ஒரு 10 டைப் ஆஃப் எரர் தான் நீங்க பண்ணுவீங்க. அதை மினிமைஸ் பண்ணாதான் உள்ள வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அந்த 10 டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து திருப்பி பண்ண என்னென்ன டைப் ஆஃப் எரர் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சரியா படிக்கிறது இல்லை, அது ஒரு டைப் ஆஃப் எரர். அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு. இப்போ நம்ம படிக்கும்போது ஃபாஸ்டா படிப்போம். நம்ம வந்து ஒன்று அசைன் பண்ணியிருப்போம், கொஸ்டின்ல வேற கேட்டிருப்பாங்க. நம்ம அசம்ஷன்ல இதுதான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ணிருப்போம். கடைசியில் பார்த்தா அவங்க வேற கேட்டிருப்பாங்க. அது மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் பண்றது, டேட்டா அங்கிருந்து நோட்ல எழுதும்போது தப்பா எழுதுறது, ஃபார்முலா வந்து நம்ம மனசுல இருந்து நோட்ல எழுதும்போது தப்பு பண்றது, கடைசியா நம்ம கால்குலேட்டர்ல போடும்போது தப்பு பண்றது, அதுக்கப்புறம் என்டர் பண்ணும்போது தப்பு பண்றது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, அந்த மொமெண்ட் நீங்க வேற எதையுமே யோசிக்கிறது. அந்த மொமெண்ட் நீங்க அதில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். தப்பாயிருமோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியும். ரிலாக்ஸ்டா அந்த மொமெண்ட் நீங்க அதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை மினிமைஸ் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டெஸ்ட்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணணும், பண்ணியே ஆகணும். இனிஷியலாவே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க பண்ணாதான் உங்களை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதே தெரியும். ஸோ ஜூலை செப்டம்பராவது அட்லீஸ்ட் நீங்க இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எடுத்தோடனே ஃபுல் மார்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு மார்க்குங்கிறது எதுக்குன்னா, அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. இப்போ நீங்க இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது அடுத்தடுத்த கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் தான் தெரியும். ஆனால் ஆக்சுவல் தியரி எக்ஸாம் அப்படி கிடையாது. மிக்ஸ்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் தெரியும். ஸோ ஃபுல் லென்த் மார்க்கோட பேசிக் பர்பஸே டோட்டல் அந்த எக்ஸாமோட டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரி ஷஃபிள்டு கொஸ்டின்ஸ் நம்ம மூணு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது. அந்த ரெண்டு ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ எடுத்தோடனே இந்த ஃபைனல் மார்க்ங்கிறது அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதெல்லாம் டிக் பண்ணிட்டே போயிட்டு தான் அதுக்கு போகணும். அதுல டேரக்டா போயிட்டு வரல அப்படிங்கிறது அதே திருப்பி எழுதிட்டு இருக்கோம். இன்டர்னலா இதெல்லாம் ஸ்ட்ராங், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ராங்.